ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்க்க போகிறது காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷன். இந்த காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷனில் ஒன்றும் இல்லை, நம்ம எமிட்டரை மட்டும்தான் கிரவுண்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா எமிட்டர் டெர்மினல் இருக்கு இல்லையா, அந்த அம்புக்குறி போட்ட டெர்மினல் அதை மட்டும் என்ன பண்ணியிருக்கேன்னா கிரவுண்டோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா, பெரிய ரவுண்டாக எமிட்டரை சுற்றி இருக்கிற பெரிய ரவுண்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா டிரான்சிஸ்டர்னு சொல்கிறோம். அந்த டிரான்சிஸ்டரில் எமிட்டரை மட்டும் கிரவுண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வாட்டி என்ன பண்ணுறேன்னா பேஸுக்கும் எமிட்டருக்கும் இடையில ஒரு வோல்டேஜை கொடுக்குறேன். சரியா? அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா விபிஇ. அங்கே வரக்கூடிய கரண்ட்டை கேல்குலேட் பண்ணுறதுக்காக நம்ம அங்கே ஒரு அம்மீட்டரை வோல்ட் மீட்டர் அம்மீட்டர் ரெண்டையுமே வந்து நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். விபிஇ அப்படிங்கிறது வோல்ட்டு, அது கேல்குலேட் பண்ணுறதுக்காக பிபிஇ அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்ட் பண்ணியிருக்கு இல்லையா, அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வோல்ட் மீட்டர். அதே மாதிரி மியூஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வந்து அம்மீட்டர். சரியா? இப்போ இந்த பேஸுக்கும் எமிட்டருக்கும் இடையில நான் விபிஇ அப்படிங்கிற வோல்டேஜ் சப்ளையை கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதே போல் இது வந்து இன்புட் சைட். சரிங்களா? இப்போ இந்த அவுட்புட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா நான் விசிஇ அப்படிங்கிற சப்ளையை நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். சரியா? அது கேல்குலேட் பண்ணுறதுக்கு அந்த வோல்டேஜ் எவ்வளோ பாயுது, எவ்வளோ வோல்டேஜ் அந்த விசிஇயில் போகுது அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணுறதுக்காக வோல்ட் மீட்டர் விசிஇ அப்படிங்கிற ரவுண்டுக்குள்ளே எழுதியிருக்கேன் இல்லையா, அது வோல்ட் மீட்டரை கனெக்ட் பண்ணியிருக்கேன். அங்கே பாயக்கூடிய ஐசி அப்படிங்கிற கரண்ட் எவ்வளோ தூரம் பாயுது அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணுறதுக்காக மில்லி அம்மீட்டரை நாங்கள் உங்களுக்குள்ள கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதான் வந்து சர்க்யூட் டயக்ராம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா பிபிஇயை சேஞ்ச் பண்ணுறேன். சரியா? எதை சேஞ்ச் பண்ணுறேன்? பிபிஇ வோல்டேஜஸ் சேஞ்ச் பண்ணுறேன். அப்போ வந்து எனக்கு விசிஇ அவுட்புட் வோல்டேஜ் இருக்கு இல்லையா, பிசிஇ, அதை வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு பிபிஇயை சேஞ்ச் பண்ணுறேன். பிபிஇயை சேஞ்ச் பண்ண ஐஇயில் எனக்கு என்ன மாற்றம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறேன். ஐஇ எங்கே இருக்குது? இங்கே கிரவுண்டில் போயிட்டுருக்கு. அந்த ஐஇயில் என்னென்ன வேல்யூ கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறேன். அதுக்கு கிராஃப் வரைகிறேன். சரி, அப்படி வரைஞ்ச கிராஃப் தான் இங்கே இருக்குது. இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த கிராஃப். சரியா? 2.19 கொடுத்துருக்காங்க. சரியா? என்ன பண்ணியிருக்கேன்? பிபிஇயை சேஞ்ச் பண்ணுறேன். அதே மாதிரி பிபிஇயை சேஞ்ச் பண்ணும்போது ஐஇ எமிட்டர் கரண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அளவெடுத்து அதை கிராஃப் வரைகிறேன். அந்த டைமில் விசிஇ கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்காங்க. 0 இல்லாட்டி 10 இல்லாட்டி 5 அப்படின்னு சொல்லி கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்கேன். அப்படிங்கிறது தான் இந்த இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ். சரியா? இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பிபிஇயில் ஏதாவது சின்ன மாற்றம் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு ஐஇ எமிட்டர் கரண்ட்டில் சேஞ்சஸ் இருக்குது. சரிங்களா? இப்போ இதில் வந்து நம்ம என்ன சொன்னோம், அடுத்து இன்புட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ பார்க்க போகிறோம். இன்புட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு சின்ன வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ் வந்து எமிட்டருக்கும் பேஸுக்கும் இடைப்பட்ட வோல்டேஜில் ஏதாவது சின்ன மாற்றம் இருந்துச்சுன்னா அதுக்கும் பேஸ்க்கு கரண்ட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சின்ன மாற்றத்துக்கும் இடைப்பட்ட தகவு தான் எனக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இன்புட் ரெசிஸ்டன்ஸ். அந்த டைமில் விசிஇ கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ இது வந்து அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸில் பார்க்க போகிறோம். அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ்னால் என்னென்னா, நான் இப்போ வந்து எதை பார்க்க போகிறேன்னா விசிஇயை சேஞ்ச் பண்ண போகிறேன். அதாவது அவுட்புட் சைட்னா இந்த பக்கம் உள்ளது விசிஇயை சேஞ்ச் பண்ண போகிறேன். அந்த டைமில் எனக்கு எது கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னா ஐபி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதாவது விபிஇயை நான் எதுவுமே செய்ய மாட்டேன். சரி, இன்புட் சைடை அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ்னால் இன்புட் சைடை நான் கான்ஸ்டண்ட்டாக வச்சுப்பேன். இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ்னால் அவுட்புட் சைடை கான்ஸ்டண்ட்டாக வச்சுப்பேன். சரியா? இப்போ என்ன பண்ண போகிறேன்னா விபிஇயை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு ஐபியை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்க போகிறேன். ஓகேயா? இப்போ இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா விசிஇயை சேஞ்ச் பண்ணி ஐசி எப்படி சேஞ்ச் ஆகுது, வோல்டேஜை சேஞ்ச் பண்ண ஐசி கலெக்டரில் எவ்வளோ கரண்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு வரைஞ்சக்கூடிய டயக்ராம்னா இந்த இங்கே கீழே கொடுத்துருக்கோம் அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸில் கீழே கொடுத்துருக்கோம் இல்லையா, அது. ஓகேயா? இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா விசிஇயை சேஞ்ச் பண்ண ஐசி என்ன ஆகுது, எனக்கு சேஞ்ச் ஆகுது. அந்த டைமில் ஐபி அதாவது பேஸ் கரண்ட் என்னவாக இருக்குது, எனக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. 1 5 இல்லாட்டி 10 15 20 அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறோம். கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு நம்ம விசிஇயை சேஞ்ச் பண்ண நமக்கு கலெக்டர் கரண்ட்டு சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே போல் தான் இங்கேயும் ஆக்டிவ் ரீஜன், கட் ஆஃப் ரீஜன், சேச்சுரேஷன் ரீஜன் எல்லாமே இருக்கும் இந்த விசிஇ கான்ஃபிகரேஷன்லேயும். இதில் உள்ள அவுட்புட் ரெசிஸ்டன்ஸை பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த டைமில் வோல்டேஜ் ஏதாவது ஒரு கலெக்டருக்கும் எமிட்டருக்கும் இடைப்பட்ட வோல்டேஜில் இருக்கக்கூடிய சின்ன மாற்றத்துக்கும் கலெக்டர் கரண்ட்டில் இருக்கக்கூடிய சின்ன மாற்றத்துக்கு இடைப்பட்ட தகவு தான் நான் அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறேன். அட் த ரேட் ஆஃப் ஐபி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது அதாவது பேஸ் கரண்ட்டு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் வந்து அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ். சரி, இப்போ அடுத்து நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா
காமன் கலெக்டரை பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸி தான். காமன் கலெக்டரில் பார்த்தீங்க அப்படின்னா அதே சர்க்யூட் டயக்ராம் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சியை வந்து கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா மேலே வந்து எமிட்டர் இருக்குது, கீழே பேஸில் வந்து அதாவது காமனாக இது இருக்குன்னா கலெக்டர் இருக்குது, பேஸ் வந்து சைடில் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா பிக்கும் சிக்கும் பேஸுக்கும் கலெக்டருக்கும் இடையில நான் விஇபி அப்படிங்கிற வோல்டேஜ் சோர்ஸை கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இக்கும் சிக்கும் நடுவில் என்ன எதை கனெக்ட் பண்ணியிருக்கேன், விஇஇ அப்படிங்கிற வோல்டேஜை கனெக்ட் பண்ணியிருக்கேன். சரியா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸும் அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸும் நம்ம வரையும் போது நமக்கு கிராஃப் வந்து இப்படி கிடைக்கும். இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பிபிசியை சேஞ்ச் பண்ண ஐபியில் உள்ள வேல்யூ மாறுது அப்படிங்கிறது இங்கே காமிச்சிருக்காங்க இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸில். சரியா? பிபிசியை சேஞ்ச் பண்ணும்போது ஐபி சேஞ்ச் ஆகுது. எப்படி கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு பாருங்கள், குறைஞ்சிட்டே போகுது அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பிசிஇ இருக்கு இல்லையா, பிசிஇ அதை நான் சேஞ்ச் பண்ணும்போது ஐஇ எமிட்டர் கரண்ட் வந்து சேஞ்ச் ஆகுது. அந்த டைமில் நான் வந்து பேஸ் கரண்ட்டை கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்கேன், 0 இல்லாட்டி 20 40 60 80 அப்படின்னு சொல்லிட்டு ஐபியை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு விசிஇ அப்படிங்கிற அவுட்புட் வோல்டேஜை நான் சேஞ்ச் பண்ணும்போது ஐஇ மாற்றம் ஏற்படுது. அந்தக்குரிய கிராஃபை தான் நான் இங்கே வரைஞ்சிருக்கேன். இதான் வந்து இன்புட் அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சிசி கான்ஃபிகரேஷன். சரியா? இப்போது இந்த 3 கான்ஃபிகரேஷனுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சிபி சிசி சிஇ அப்படிங்கிறதுலையும் இந்த கொஷின்ஸ் ஏதாச்சும் ஒரு கொஷின்ஸ் தான் கேட்பாங்க, கண்டிப்பாக வரும். சரிங்களா? இப்போ இந்த 3ல் எது கேட்டாலும் ஒரு சர்க்யூட் டயக்ராம், ஒரு இன்புட் அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் கிராஃப், 2 கிராஃப் வரையணும். ஒன்று இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் கிராஃப், இன்னொன்று அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் கிராஃப் வரையணும். அதே மாதிரி இன்புட் ரெசிஸ்டன்ஸ் அதுக்கு என்ன, அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் அதுக்கு என்ன அப்படிங்கிறத எழுதிட்டு நம்ம அந்த சர்க்யூட் டயக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. ஓகே தம்பி, தேங்க்யூ.